என்றும் இணை பிரியாத தம்பதியர். அன்பார்ந்தவர்களே, வெளியூர் சென்ற ஒருவர் தான் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து தன் மனைவிக்கு இமெயில் ஒன்று அனுப்பினார். அது எப்படியோ தவறான இமெயில் முகவரிக்கு சென்று விட்டது. அப்போதுதான் தனது கணவரை அடக்கம் செய்துவிட்டு வீடு திரும்பிய பெண் ஒருவரின் இமெயில் முகவரிக்கு அது சென்று விட்டது. அந்த பெண்மணி தனக்கு வந்த அனுதாப செய்திகளை படிக்க கணினியை பார்த்தார். அடுத்த நொடி அப்படியே மயங்கி கீழே சரிந்தார். சப்தம் கேட்டு பக்கத்து அறையிலிருந்து ஓடி வந்த அவருடைய மகனின் கண்ணில் பட்ட இமெயில் செய்தி இதுதான்: அன்பு ஆருயிர் மனைவிக்கு நான் நல்லபடியாக இங்கே வந்தடைந்தேன். தங்கும் இடத்தில் இலவச நெட் வசதியுடன் கணினி உட்பட அனைத்து வசதிகளும் உள்ளன. நல்ல கிளைமேட். உன்னையும் பிள்ளைகளையும் பிரிந்து வந்ததுதான் மிக கவலையாக உள்ளது. நாளையே உன்னை இங்கே வரவழைக்க ஏற்பாடு செய்துவிட்டேன். உன்னை காணாமல் ஒரு நொடி ஒரு யுகம் போல உள்ளது. இப்படிக்கு உன்னுடைய ஆசை கணவன். அன்பார்ந்தவர்களே, கணவர் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் மீது அன்பு கொள்வது போல தம் மனைவியின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். மனைவியும் தம் கணவருக்கு அஞ்சி வாழ வேண்டும். புனித பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 31 மற்றும் 33வது இறைவசனங்கள். கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் கிடைத்த வரம். அவர்களுக்கு வேண்டிய ஒரே வரம் இறுதி வரை இணை பிரியாது வாழ்வதே. ஒரு ஆண் தனது இரண்டாவது தாயையும், ஒரு பெண் தனது முதல் குழந்தையை தேடுவதும் தான் திருமணம். ஒருவரை ஒருவர் எந்த சூழ்நிலையிலும் நேசித்து வாழ வேண்டும் என்பதே திருமண தம்பதியரின் சிறந்த வேண்டுதல் ஆகும். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.